ஆன்மீக தேடலில் இருக்கிற அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என் ஆத்மார்த்தமான வணக்கங்கள். இந்த ஆழமான மெய்ஞான விளக்கத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வாருங்கள், இந்த பிரபஞ்சத்தோட அதிமுக்கியமான ஒரு ரகசியத்துக்குள்ள நாம் இன்னைக்கு பயணிக்க போறோம். மனித வாழ்க்கையோட சூட்சுமங்களை தெரிஞ்சுக்க நாம பல பாதைகளை தேடி ஓடுறோம் இல்லையா? ஆனா உண்மையான விடுதலையும் உச்சக்கட்ட வெற்றியும் உண்மையிலே எங்க இருக்கு? நான் இன்னைக்கு பகிர போற விஷயங்கள் ஏதோ சாதாரண தகவல்கள் இல்லைங்க. இது உங்க ஆன்மாவையே தட்டி எழுப்ப போற ஒரு தெய்வீகமான வழிகாட்டுதல். ஒரு யோக சாதகனா உங்க மேல இருக்கிற முழுமையான அக்கறையோட இதை நான் சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம், நம்ம எவ்வளவுதான் நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பல நேரங்கள்ல வெற்றிகள் நம்ம கையை விட்டு நழுவி போயிடுதே. ஏன்? நம்ம உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கிறதே இல்ல. ஏன் இப்படி நடக்குது? இது இன்றைய காலகட்டத்துல நம்ம பலரே வாட்டுற ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. இந்த சிக்கலான குழப்பமான உலகத்துல மனிதனோட வெறும் உழைப்பு மட்டுமே வெற்றியை தந்துராதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம கண்களுக்கு புலப்படாத பல தடைகள், சூட்சுமமான முட்டுக்கட்டைகள் நம்ம சுத்தி பின்னப்பட்டிருக்கு. இதை உடைத்தெறிய சாதாரண மனித முயற்சிகளை தாண்டிய ஒரு அபரிமிதமான ஆன்மீக சக்தி நமக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அந்த தடைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு தெரியுமா? அதுதாங்க கர்மா. கர்மா அப்படிங்கிறது நம்மளை எப்பவுமே அழுத்திட்டு இருக்கிற ஒரு பெரும் சுமை. ஒரு மனிதனோட வீழ்ச்சிக்கும் சரி, அவனோட உச்சக்கட்ட வளர்ச்சிக்கும் சரி, இந்த கர்மா தான் முழுமையான காரணமா அமையுது. இந்த கண்ணுக்கு தெரியாத வேற அழிக்காம நாம எந்த ஒரு இலக்கையும் முழுமையா அடையவே முடியாது. நம்மளை பின்னோக்கி இழுக்கிற இந்த கர்மாவை சுட்டெரிச்சு அதை தூய்மைப்படுத்தினா மட்டும்தான் நம்மால உண்மையான வெற்றியையும் தன்னை உணர்ற அந்த ஆத்ம ஞானத்தையும் அடைய முடியும். பல்லாயிரம் வருஷங்கள், ஆமாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். உங்க கர்மாவை அழிச்சு உங்களை மேலோங்க செய்யக்கூடிய அந்த தீர்வு ஏதோ நேத்தோ இன்னைக்கோ உருவானது கிடையாது. இது இந்தியால பல்லாயிரம் வருஷங்களா மிக சிலரால் மட்டுமே அறியப்பட்டு ஒரு பெரும் ரகசியமா, ஒரு மறைபொருளா பாதுகாக்கப்பட்டு வந்த ஒரு மாபெரும் புராதன ஆன்மீக வழிமுறை. இத்தனை காலமா தகுதியற்றவர்களோட கண்களுக்கு எட்டாமலேயே இது மிக கவனமா பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு. அந்த மாபெரும் ரகசியம் என்னன்னு இப்ப நான் வெளிப்படுத்துறேன். அதுதான் சிவமகா ருத்ர மந்திரம். பாத்தீங்கன்னா இது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது. இது விதியையே மாற்றி அமைக்கக்கூடிய, சாட்சாத் அந்த ஈஸ்வரனோட தரிசனத்தையே பெற்றுத்தரக்கூடிய அதிர்வலைகளை கொண்ட ஒரு மகத்தான சக்தி. பல ஜென்மங்களா உங்களை தொடர கர்மாவை வேரோட அழிச்சு உங்களை இறைவனோட நேரடியாக இணைக்க செய்யக்கூடிய அந்த அபூர்வமான திறவுகோல் இந்த மந்திரம் தானுங்க. இந்த சிவமகா ருத்ர மந்திரத்தோட ஆன்மீக சூட்ச்ம வரலாறு யுகங்களை கடந்து நிக்குதுங்கிறத நாம உணரணும். தசாவதாரங்கள்ல முக்கிய அவதாரங்களே அவங்க கர்மாவை கழிக்க இந்த மந்திரத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. திரேதா யுகத்துல பகவான் பரசுராமர் தன் தாயை கொன்ற தோஷம் நீங்கவும், அதே காலகட்டத்தில் பகவான் ஸ்ரீராமர் ராவணன் மற்றும் வாலியை கொன்ற தோஷம் நீங்க இராமேஸ்வரத்துல அகத்தியர் அருளியபடியும் இந்த மகா மந்திரத்தை தான் பயன்படுத்தினாங்க. துவாபர யுகத்துல நடந்த மாபெரும் பாரத போரோட முடிவுல பகவான் கிருஷ்ணரும் கூட கர்மாவை கழிக்க இந்த மந்திரத்தை தான் நாடினார். அவதாரங்களே நாடிய இந்த மந்திரம் இன்னைக்கு இந்த நிகழ்காலத்துல சிவன்ராஜ யோகம் மூலமா நமக்காக கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய அற்புதம்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மை இருக்கு. ஒரு மந்திரத்தை வெறும் புத்தகத்துல படிச்சோ இல்ல ஏதோ ஒரு காணொலியில பார்த்தோ உச்சரிக்கிறதால எந்த பலனும் கிடைச்சிடாது. அது வெறும் சத்தம் மட்டும்தான். ஆனா ஒரு மந்திரம் எப்போ உண்மையிலேயே மந்திரமா செயல்படும் தெரியுமா? ஒரு மெய்யான ஆன்மீகத்துல நிலை பெற்ற சூட்சுமங்களை கையாள தெரிஞ்சு ஒரு குரு மூலமா அது உபதேசிக்கப்படும் போதுதான், குருவோட சுவாசத்தின் மூலமா, அவரோட ஆத்மசக்தியின் மூலமா அந்த மந்திரம் உங்க செவிகளுக்குள் நுழையும் போது மட்டுமே அது உயிரோட்டம் உள்ள அற்புதங்களை நிகழ்த்தும் பேராற்றலா மாறுது. நிகழ்காலத்துல ஆன்மீகமும் ஒரு சக்தி வாய்ந்த குருவோட வழிகாட்டலும் ஒரு மனிதனுக்கு ஏன் தேவைங்கிறது இது மிக தெளிவா உணர்த்துது. அந்த வகையில தான் இருள் சூழ்ந்த இந்த காலத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற தெய்வீக வழிகாட்டி மகாயோகி பிரஜாபதி ரிஷி யோகி அவர்கள். இவர் தாங்க ஹரித்வார்ல இருந்து இந்த அதிநவீன காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி இந்த புனிதமான மகா மந்திரத்தை நமக்காக கொண்டு வந்திருக்கார். ஆத்ம சாதகர்களாகிய உங்களுக்கு ரொம்பவும் அந்தரங்கமான முறையில நேரடியாக செவி வழி தீட்சையா இந்த சிவமகா ருத்ரமந்திர உபதேசத்தை அவர் வழங்கிட்டு வரார். ஒரு தகுதியான சக்தி வாய்ந்த குருவிடமிருந்து நேரடியாக தீட்சை பெறுவது அப்படிங்கிறது சாட்சாத் ஈஸ்வரனே வந்து உபதேசிப்பதற்கு சமமாகும். இந்த மகா மந்திரத்தை குருவோட தீட்சையா பெறறதால உங்க வாழ்வுல என்னென்ன அற்புதங்கள் நிகழும்னு கேக்குறீங்களா? சொல்றேன் கேளுங்க. இந்த தீட்சை உங்களோட பல ஜென்ம எதிர்மறை கர்மாக்களையும் தோஷங்களையும் அப்படியே சுட்டெரிச்சிடும். வாழ்க்கையில எங்கு செல்வது அப்படிங்கிற குழப்பத்தை நீக்கி தெளிவான மற்றும் வெற்றிகரமான பாதையை உங்களுக்கு அமைச்சு தரும். இதுல மிக முக்கியமானது அகால மரணம் ஏற்படாம உங்களை காக்கும். உங்க ஜாதகங்கள்ல சொல்லப்படுற கண்டங்கள், கிரக தோஷங்கள் இனி உங்களை எதுவுமே பண்ண முடியாது.
அது மட்டும் இல்லாம ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த எதிர்மறை தீய சக்திகளும் உங்களை நெருங்கவே முடியாது. மொத்தத்துல இது உங்க உயிருக்கும் ஆன்மாவுக்கும் முழுமையான பாதுகாப்பை தரக்கூடிய ஒரு கவசங்க. நான் இப்ப சொல்ல போற இந்த வார்த்தைகளை ரொம்ப ஆழமா உள்வாங்கிக்கோங்க. இது ஏதோ உங்களை கவர்னம்னு சொல்ற சாதாரண வாசகம் இல்ல, இது விதியே வெல்லக்கூடிய உறுதிமொழி. மகாயோகி பிரஜாபதி ரிஷியோகி அவர்கள் கிட்ட இருந்து நீங்க இந்த சிவமகா ருத்ர மந்திரத்தை செவி வழி தீட்சையா பெற்றால் உங்க வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். இதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லைங்க. இத்தனை நாளா நீங்க தேடிட்டு இருந்த உங்க கண்ணீர் கனந்த பிரார்த்தனைகளுக்கான விடை இதுதான். உங்க ஆன்பாவை தூய்மைப்படுத்தி உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்த போற அந்த மாபெரும் திருப்புமுனை இதுவே தான். இதை முழுமையா உணர்ந்துகிட்ட நீங்க இனியோ உங்க பழைய கர்ம சுமைகளை சுமந்துகிட்டு திசை தெரியாம திரிய வேண்டிய அவசியமே இல்ல. காலதாமதம் செய்யாதீங்க. இந்த ஆன்மீக விளக்கத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆன்மீக தேடலாளரும் உடனே போய் இந்த மந்திரத்தை பெற அணுகணும் என்பதே ஒரு யோக சாதகனா என்னுடைய ஆழமான அக்கறையான அறிவுறுத்தல். உங்க கடந்த கால இருளை உதறி தள்ளிட்டு உங்க தெய்வீக இலக்கை அடைய நீங்க உண்மையிலேயே தயாரா இருக்கீங்களா? அப்படி என்றால் உங்க புதிய வாழ்க்கையை நோக்கி அந்த முதல் படியை இன்றே எடுத்து வைங்க. உடனே 8903163369 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு அந்த மகா மந்திர தீட்சையை பெறுங்க. உங்க கர்மா முழுமையா அழியட்டும். ஈஸ்வரனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும். வணக்கம்.